நண்பா வணக்கம். தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம தளபதி ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஜனநாயகன் படம் தான். ஜனநாயகன் படம்ன்றது வந்து வர 9ஆம் தேதி வந்து உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போகுது. அது கூட வந்து இந்த சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் வரப்போகுது. அதனால் வந்து 2 படத்துக்கும் வந்து ஒரு பெரிய கிளாஷ் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சில பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம எதிர்பார்க்காத சில அதிர்ச்சியான செய்திகள் நம்ம இப்பெல்லாம் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அப்படியான விஷயங்கள் அப்படின்றதுல வந்து இப்போ 1 by 1 வந்துட்டு இருக்கு. அதை கேட்டு வந்து என்னடா அது தளபதி வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து இருக்காரு. அவர் நல்ல மனசு அந்த மாதிரி இருக்கும் பொழுது வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறதா நம்ம அண்ணன். ஆனா அவருக்கே வந்து துரோகம் பண்றது, அவருக்கு எதிரான விஷயங்களை பண்றது வந்து இப்ப நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் வந்து அவர் அரசியலுக்கு வந்த பிறகுதான் தெரியுது. தளபதி விஜய் மேல வந்து யாரெல்லாம் வன்மத்தில் இருக்காங்க, யாரெல்லாம் ஒரு கெட்ட எண்ணத்தில் இருக்காங்க, அவர் ஜெயிக்கணும், அவர் வந்து தோத்துறணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்றதெல்லாம் வந்து இப்பதான் வந்து நம்ம அண்ணா வந்து அரசியலுக்கு வந்தபோது தெரியுது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து ஜனநாயகன் படத்து கூடவே வந்து பராசக்தி வரணும் அப்படின்ற மாதிரி வந்து பராசக்தி படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து சொன்னாங்க அப்படின்ற தகவல் தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. அப்ப சிவகார்த்திகேயன் வந்து இல்ல விஜய் அண்ணா கூட வந்து நீங்க ரிலீஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் தள்ளி வைங்க, ஏன்னா தள்ளி வச்சதா வந்து நான் ஒரு சீனியர் நடிகர், எனக்கு வந்து ஒரு ரொம்ப அண்ணா மாதிரி, ஸோ அவரோட படத்து கூட வந்து என் படம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாராமா. அதற்காக வந்து தள்ளி வச்சாங்கன்ற மாதிரியான செய்திகள் தான் வந்து இருந்துச்சு. நானுமே வந்து இதுக்கு முன்னாடி வீடியோக்களில் கூட நான் அப்படிதான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்த தகவல் அப்படின்றது தாங்க எல்லாத்துக்குமே வந்து அது தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து வேற லெவலில் வந்து இப்போ வெறியா இருக்காங்க. ஓ எங்க அண்ணன் கூட வந்து போட்டியா விடுற அளவுக்கு வந்து நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா அந்த மாதிரி விட்டு கிழிக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா வந்து சிவகார்த்திகேயன் தான் வந்து பொங்கலுக்கு வந்து தளபதி படத்தை கூட வந்து நேரடியா மோதணும்னு சொன்னாராமா. அதாவது வந்து ஜனவரி 9ஆம் தேதியுமே வந்து பராசக்தியுமே வரணும் அப்படின்ட்டு வந்து தயாரிப்பு நிறுவனத்தை வந்து சிவகார்த்திகேயன் வந்து ரொம்பவே வந்து புஷ் பண்ணாதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து இல்லைங்க நாங்க நிறைய பணம் போட்டிருக்கோம், விஜய் படத்துக்குள்ள வந்து போட்டி போட்டா கண்டிப்பா நம்ம படம் அப்படின்றதுல ஒண்ணுமே இல்லாம போயிடும், வசூலுமே வராது, எவனும் பார்க்கவும் மாட்டான், நிறைய நெகட்டிவிட்டி வந்துடும், படம் நல்லாவே இருந்தாலும் விஜய் அண்ணா கூட படம் வரும்போது வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சிவகார்த்திகேயன் சொல்லி அதுக்கப்புறம் வந்து 5 நாள் தள்ளி வச்சுதான் வந்து சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா வந்து சிவகார்த்திகேயன் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து அவரோட ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், அந்த ஆள் வந்து பண்றதா இருக்கட்டும், எதுவுமே வந்து சரி கிடையாது. ஏன்னா ரீசெண்டா கூட வந்து உதயநிதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான அந்த ஸ்பீச்சஸா இருக்கட்டும், உதயநிதி கூட வந்து கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாதிரி தான் வந்து இப்போ சிவகார்த்திகேயனுமே இருந்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம அண்ணன் வந்து கோட் படத்துல வந்து அவருக்கு வந்து எவ்வளவு உதவி பண்ணியிருக்காரு, துப்பாக்கி பிடிங்க சிவா அப்படின்னு வந்து நம்ம அண்ணன், அதாவது நம்ம அண்ணன் வந்து ஒரு நல்ல மனசுங்க. அதனால தான் வந்து நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரியாம வந்து எல்லாத்தையும் வந்து நல்லது பண்ற குணம் தான் வந்து நம்ம தளபதிக்கு. அதனாலதான் வந்து அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது வந்து சிவகார்த்திகேயன் வந்து கொடுத்தாரு. ஆனா அந்த சிவகார்த்திகேயனோட அந்த ரீசெண்ட் டேஸ் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ 14ஆம் தேதி வா இல்ல 9ஆம் தேதி வா, நீ எந்த டே வந்தாலும் சரிதான், உனக்கு செம்ம ஏத்து இருக்கு. எங்க அண்ணன் வந்து மலை மாதிரி இருக்காரு, நீ ஒரு சின்ன கல்லு கூட கிடையாது. எங்க அண்ணன் கூட வந்து போட்டி போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு வந்து அவ்வளவு தௌலத்தா இருக்குன்றதெல்லாம் வந்து நீ வா, வரும்பொழுது வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து பெரிய பாடம் புகட்டுவாங்க. சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பெரிய ஹிட் அப்படின்றது வந்து இதுக்கு மேல வரப்போகுது. ஸோ இந்த தகவல்லாம் வந்து ரீசெண்டா கசியவே வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பதட்டத்திலையும் பயத்திலும் இருக்கதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.